ஸோ இந்த மாதிரி நம்மளோட பெருசா இருக்க ஆட்கள் கிட்ட இல்லை பெருசா இருக்க ஆட்கள் வந்து நம்மள அடிக்க வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அவங்க உடம்புலையோ இல்லை வந்து அவங்கள வேற எங்கன்னா அடிக்கிறதுலையோ எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா வைட்டல் பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணணும். ஸோ இப்போ அவர் 2 கையில ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய இந்த ஏரியா ஷோர்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வச்சு அவருடைய ரிப் ஏரியாவில் டார்கெட் பண்ணி அடிச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் வந்து இது ஸ்டன் ஆகிடுவாங்க. நீங்கள் இமீடியட்டாக வந்து அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2ல வந்து அகைன் ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா அதை எடுத்து அவங்க காதோட கிட்ட வாங்க. காதோட இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவில் நல்லா ஹோல்ட் பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து குரோன் அட்டாக் பண்ணிவிட்டு எல்போ ஸ்டேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சேஃப்டியான இடத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து உங்களுடைய ஆபத்தான சுச்சுவேஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அன்வான்டடாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.